அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய பரீட்சையின் வினாக்கள் தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்கள் எங்களுடைய இறுதியாக நடந்த வகுப்பில பகுதி 1க்குரிய வினாக்கள் சில பார்த்திருக்கிறோம். சரியா? இப்ப பகுதி 1ல பொருத்தமான விடைய தெரிவு செய்ய வேணும். அதுல உங்களுக்கு 4 வினாக்கள் தரப்படும். இன்று நாங்க பார்க்க இருக்கிறது பகுதி 2க்குரிய வினா. சரியா? அப்ப இதுல உங்களுக்கு முதலாவதாக இணைத்தல் தரப்பட்டிருக்கு. அப்ப இணைத்தல் தான் வர வேணும் இல்ல பிள்ளைகள். சில பேருக்கு திருட்ட இடைவெளி வரலாம், சரிப்புல இடுற மாதிரி வரலாம், அல்லது நீங்களே விட எழுதுற மாதிரி இடைவெளி தரப்படும். சரியா? அப்ப நீங்க வரக்கூடிய வினாக்களை பார்த்து செய்யலாம். இப்ப இதுல நான் தரப்போறது உங்களுக்கு இணைத்தல் செய்யற மாதிரி. சரியா? அப்ப பகுதி 2க்குரிய வினான்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. பகுதி 2 AB என்று சொல்லி 2 பக்கமும் இணைத்தலுக்குரிய சொற்கள் எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது A என்று ஏக்குரிய சொற்களை ஒரு சைடும் பிக்குரிய சொற்களை மற்ற சைடும் எழுதிக் கொள்ளும். முதலாவது வெளிக்காது சோலை. வெளிக்காது சோலை. வெளிக்காது சோலை. மூன்றாவது உணவு சேமிக்கும் தண்டு. உணவு சேமிக்கும் தண்டு. நான்காவது இனப்பெருக்கம் செய்யும் வேர். ஐந்தாவது தூய நீரின் கொதிநிலை. சரியா பிள்ளைகள்? ஒன்றுக்குள்ள ஒன்றாக எழுதிக் கொள்ளுங்க. 5. அடுத்ததாக பியில இருக்கக்கூடிய சொற்கள். 1 கரும். 2 ஈரப்பலா. 3வது 100 பாகை செல்சியஸ். 4வது வௌவால். 5வது பாண்டலடைதல். இவ்வளவுதான் பிள்ளைகள் இணைத்தலக்கூடிய சொற்கள் எழுதிக் கொள்ளுங்கள். A B என்று போட்டு எழுது. தெரிஞ்சாக்கள் நீங்க
இணைச்சு பாருங்க. தெரிஞ்சாக்கள் இணைச்சு கொள்ளுங்க. நன்றாக தெரிந்த விடைகளை ஃபர்ஸ்ட் இணைக்கவும். ஒருவேளை டவுட்டா இருக்குது அல்லது சரியா தெரியாம இருக்குதா நீங்க அதை கடைசியாக இணைத்து கொள்ளலாம். சரியா? அப்ப பாருங்க, முதலாவது வெளிக்காது சோனை. அப்படின்னா என்னது? வெளி காது சோனை என்ன? இப்ப எங்களுக்கு பாருங்க, காது தெரியுது, காது இருக்கு. சரியா? காது தெரியுது, அதுதான் வெளிக்காது சோனை. இப்ப நாங்க ஒரு பாம்புக்கு போய் காது பார்க்கலாமா, அல்லது கோழின்ற காது பார்க்கலாமா பிள்ளைகள்? கோழிக்கு காது பார்க்கலாமா? அந்த மாதிரி சில விலங்குகளுக்கு நாங்க காது சோனைய பார்க்க இயலாது. சரியா? அது முலையூட்டி விலங்குகளுக்கு தான் இந்த வெளிக்காது சோனை இருக்கு. சரியா? இப்ப ஒரு நாயை பாருங்க, அதுக்கு காது இருக்கு. சரி, அது குட்டி ஈனக்கூடிய விலங்குகள் பொதுவாக எல்லாத்துக்கும் காது சோனை இருக்கும். குரங்க பாருங்க, மாடு, ஆடு, அதுகளுக்கு காது சோனை இருக்கு. சரியா? அப்ப குட்டியிடக்கூடிய விலங்குகள் தான் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? முலையூட்டி இனங்கள் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க யோசிப்பீங்கள், இதுல எதை நாங்கள் முலையூட்டி விலங்காக எடுத்துக்கொள்வது? தரப்பட்டிருக்கிற விடையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு விலங்கை என்ன விலங்கு? வவால் மட்டும்தானே. கரும்புன்றது ஒரு விலங்கா? ஈரப்பலான்றது விலங்கா? 100 பாயசி என்றால் அது பெருமானம். வவ்வால் என்பது ஒரு விலங்கு. பாண்டல் அடைதல் அது ஒரு சொல். அப்ப இதுல வெளிக்காத சோனை எதுக்கு இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவேளை தெரியாத பிள்ளை என்றாலுமே அது நாங்க வவ்வால் என்று தான் போடுவோம். வெளிக்காத சோனைக்கு 100 பாயத்தி போடலாமா பிள்ளையர்? இல்லத்தானே. ஓரளவுக்கு கெஸ் பண்ற பிள்ளை வெளிக்காது சோனை சிலவள வவ்வாலுக்குத்தான் இருக்கும்னு பிடிக்கும். ஓரளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய பிள்ளை. சரியா? அப்ப ஏன் அதை நாங்க வவ்வாலுக்கு வெளிக்காத சோனை, ஏன் அப்ப கோழிக்கு எல்லாம் காது இருக்கான்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். சரியா? பறவை இனங்களுக்கு பிள்ளைகள் வெளிக்காது சோனை இருக்காது. சரியா? பறவை இனங்களுக்கு இருக்கு. ஆனா வவ்வால நாங்க பறவை இனத்துக்குள்ள சேர்க்கிறேல. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப மெமேலியாக்கள் என்ற கூட்டம் நீங்க படிச்சிருப்பீங்க, முள்ளந்தண்டுள்ள விலங்குகள்ல 5 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன? பிசஸ், ஆம்பிபியாக்கள், ரெப்டீலியாக்கள், ஆவேஸ், மெமேலியாக்கள். சரி, அதாவது மீன்கள், பிசஸ், ஈரூடகவாளிகள், ஆம்பிபியாக்கள். சரியா? ஈரூடகவாளி. சரியா? நகருயிர்கள், பறவை இனங்கள், முளையூட்டி இனங்கள் சொல்லுவோம். தமிழ்ல அதை சொல்ற. அப்ப இதுல மெமேலியா இனங்கள்ல சில விதிவிலக்கான உயிரினங்களை நாங்க பார்க்கணும். சரி, குட்டி என்று பாலூட்டும் விலங்குகளை மமேலியான்னு சொல்றோம். அப்ப அதுல மனிதன், எலி, பூனை, சிம்பன்சி, ஓரங்குட்டான், தேவாங்கிருக்கு, வவ்வால் இருக்கு, திமிங்கலம் இருக்கு, டொல்பின் இருக்கு, மாடு, மான் போன்ற குட்டி என்று குட்டியிடக்கூடிய தன்மை கொண்ட எல்லாவற்றையுமே இதுக்குள்ளதான் நாங்க போடுறோம். இத முலையூட்டிகள் என்று நாங்க மெயின் பண்ணி சொல்றது காரணம், பாலை உற்பத்தி செய்து, அதாவது குட்டியிலிருந்து பால் ஊட்டு. சரியா? இந்த மாதிரி விலங்குகளுக்கு நாங்க மமேலியாக்கள் என்று சொல்லுவோம். அப்ப இதுல வவ்வாலை நாங்க எதுக்குள்ள எடுக்கிறோம்? பாலூட்டி வகைக்குள்ளதான் எடுக்கிறோம்ன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது விதிவிலக்கானது. சரியா? அப்ப சில வேளை மேபி கீறு போடுற கொஸ்டின்ஸ்லயும் வரலாம். சரி, அப்புறம் திமிங்கலம் ஒரு மீன் என்று சொல்லி போடக்கூடாது.
டொல்பின் மீன்களினுடைய இனம் என்று சொல்லி போடக்கூடாது. சரி, மீன்கள் என்பது தனிய ஒரு கூட்டம், பறவைகள் என்பது தனிய ஒரு கூட்டம். ஆனா அதுக்குள்ள சேர்க்காம வவ்வாலையும் திமிங்கிலம் டொல்பின் போன்றவற்றையும் நாங்க எங்க கொண்டு போட்டிருக்கிறோம், மெமேலியாக்கள், அதாவது பாலூட்டி இனத்துக்குள்ளதான் சேர்ப்போம். சரியா? அப்ப நீங்க அதை சரியா தெரிஞ்ச பிள்ளைகள் நினைச்சிருப்பீங்க, கட்டிக்கார சில பேருக்கு தெரியாம இருக்கும். இப்ப நீங்க விடைய ஒருக்கா ஃபுல்லா வாசிச்சு பார்த்திருந்தாலே பாதிச்சோனைண்டா வவ்வால் தான், அதுல வேற எந்த விலங்கும் தரப்படையில. சரியா? அப்ப உணர்ச்சி கொள்ளுங்க. முதலாவது 4வது. இரண்டாவது இழிப்பிட்டுக்குரிய உணவு, அதாவது கொழுப்புணவுகள். கொழுப்புணவு என்றா இல்ல இப்ப கரும்பு கொழுப்புணவா பிள்ளைகள், ஈரப்பலா, நுறுபாயசு பொருத்தம், பாண்டல் அடைதல், இழிப்பிட்டு உணவுகள் நுண்ணங்கி தொற்றுவதால் பாண்டல் அடையும். அதை படிச்சீங்களா இல்லையா? புரத உணவுகள் நுண்ணங்கி தொற்றுவதால் அழுகல் அடையும். புரத உணவுண்டா அழுகு. பாருங்க, மீன்கள்ல புரதம் அதிகமாக இருக்கு. மீனை வேண்டி கொண்டு வந்து சமைக்காம கழுவாம அப்படியே வச்சுட்டு போனீங்கன்னா அது என்ன செய்யும், அழுகி போய் நாரும். என்ன அர்த்தம்? அங்க புரதம் கூட இருக்கு. முட்டை பாருங்க, முட்டையில நல்ல புரதம் இருக்கு. முட்டையில நுண்ணங்கி தொட்டினா அழுகி போகும். முட்டை அழுகி போச்சுன்னு சொல்லுவோம், முட்டை சேனல்ல வாசம் தரும். அதை என்ன சொல்லுங்க, அப்ப நுண்ணங்கி தொற்றுறதுனால அது அப்படி மாறுது என்று சொல்லும். அப்ப லிப்பிட் உணவுகளை என்ன செய்யும், எல்லாத்துலயும் நுண்ணங்கி பிடிக்கும் தானே பிள்ளைகள். அது கொழுப்புணவா இருந்தா மட்டும் பிடிக்காம இருக்குமா? இல்ல, கொழுப்புலையும் பாண்டல. இப்ப பாருங்க, சில பேர் வீட்டுல விளக்கு வைப்பினோம், படத்துக்கு விளக்கு வைப்பினோம், அந்த விளக்குக்கு நெடுகளும் எண்ணெயை ஊத்தி ஊத்தி அந்த படத்து விளக்கால எண்ணெய் வடிஞ்சு அந்த தட்டுக்குள்ளா ஊத்தி 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 அதுல எண்ணெய் பாண்டலாகி போயிருக்கு என்று சொல்லுவோம். பாருங்க, எண்ணெய் பாண்டல் அடைதல். சில பெட்ரோல் செட் வழிய பாருங்க பிள்ளைகள், அந்த ஒயில் ஊத்துற இடங்கள்ல ஊத்தி 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 அந்த இடமே ஒயில் ஊத்தி பாண்டலா இருக்கு. அப்ப நாங்க பெரும்பாலும் கொழுப்பு உணவுகள்ல முன்னங்கி தொற்று அடைந்து அதை பாண்டலாக இருக்குன்னு சொல்லுவோம். பாண்டல் அடைதல். சரியா? அப்ப 2வதுக்கு இழிப்பிட்டு உணவுகள் பாண்டல் அடைதல். போட்டுக்கொள்ளுங்க. தெரிஞ்ச பிள்ளைகள் கட்டிக்காக சரி. 3வதுன்னா உணவை சேமிக்கும் தண்டு. இருக்கிற மேல இருக்கிற 3க்குள்ளதான் பெற வேணும். தெரிஞ்ச பிள்ளைகள் போட்டுரும். உணவை சேமிக்கக்கூடிய தண்டு பிள்ளைகள், தண்டு கேட்டுருக்கு. இப்ப ஈரப்பலாவுக்கு போடுறேன். உணவை சேமிக்கக்கூடிய தண்டு, எதை நாங்க தண்டுல சாப்பிடுறோம்? ஈரப்பலாக தண்டை பிள்ளைகள் வெட்டி சாப்பிடுறோம் மரத்துல இருந்து இல்லத்தானே. அந்த பலா ஈரப்பலா காய்ச்சி வந்த பிறகுதான் அதை பிடிங்கி சாப்பிடும். கரும்புலதான் என்ன செய்யறோம், கரும்புக்கு இலையவா வெட்டி சாப்பிடுவோம். இல்ல கரும்புல பூ புத்து காய் காய்க்கு வருதா? இல்ல, அதனுடைய தண்டை வெட்டி சாப்பிடும். தண்டு தண்டைத்தான் வெட்டி அந்த தோலை உரிச்சு போட்டு அதுல தண்டை சாப்பிடும். அப்ப உணவு எங்க சேமிக்கிறது? அது இலையிலையும் இல்ல, பூவிலையும் இல்ல, காயிலையும் இல்ல, பழத்திலையும் இல்ல. அப்ப கரும்புன்ற தண்டுலதான் உணவு இருக்கு. சோ நாங்க என்ன செய்யறோம், தண்டை வெட்டி தோலை சீவி நேர சாப்பிடும். உணவை சேமிக்கக்கூடிய தண்டு கரும்பு. இன்னொரு உதாரணம் இருக்கு பிள்ளைகள், இத்தொள். சரியா? உணவை சேமிக்கக்கூடிய தண்டு கரும்பு போட்டுக்கணும். சரியா? அடுத்தது இனப்பெருக்கம் செய்யும் வேர். அப்ப இது 2லயுமே பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வேர் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வேர் எதுக்கு இருக்கு? ஈரப்பலா தாவரத்துக்கு இருக்கு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வேர். அத மாதிரி பாருங்க, கறிவேப்பிலை கண்டு நிக்கிற அந்த இடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன கறிவேப்பிலை கண்டுகள் புதுசா முளைக்கும்.
அதே போல கொய்யா மரத்தை பாரு. கொய்யாவுக்கும் அடியில இருக்கிற அந்த வேர்கள் போற இடங்கள்ல இருந்து சின்ன சின்ன கொய்யாக்கள் புதிதாக முளைக்கும். அதை சொல்றது அந்த வேரின் மூலம் புதிய தாவரத்தை அது உண்டாக்குது. ஈரப்பலா, கொய்யா, சரியா அதே மாதிரி கரிவேப்பிலை, அதெல்லாம் அதனுடைய வேர் எங்கெங்க போகுதோ அந்த இடத்துல புதிய தாவரம் வரும். அப்ப வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது ஈரப்பலா வச்சுக்கணும். அப்ப கடைசிக்கு உங்களுக்கு தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு answer. கடைசியில நீரின கொதிநில தெரியாதாக்களுக்கு 100 பாதைசி தான் விடை என்பது இப்ப என்ன சொல்ல வேணுமா பிள்ளையார்? கடைசியா இருக்கிறது நினைச்சுக்கொள்ளும். இதுக்குதான் நாங்க சொல்றது தெரிஞ்ச வினாக்களை ஃபர்ஸ்ட் நினைச்சீங்கன்னா தெரியாதது ஆட்டோமேட்டிக்காவே போகும். இப்ப இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை தொடர்ந்து நாங்க சரிபுலை இடுதல் மற்றது இடைவெளி நிரப்புற சில வினாக்களை பார்ப்போம். இதை எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்தது எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். சரி பிழை விடுக. வழிவாழுதவனும் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடைப்புக்குறிக்குள் இடுக. நாங்க நோமலா சரி பிழை எடுகன்னு நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நீங்க பயிற்சி தானே பிள்ளைகள், சரி பிழை எடுக. சரியா பிள்ளைகள்? சரி என்றா சரின்னு போட்டுக்கொள்ளுங்க, பிழை என்றா பிழைன்னு போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது நுண்ணங்கிகளை அவதானித்தவர் ஆண்டன் வான் லீவன் ஹூக் ஆவர். நுண்ணங்கிகளை அவதானித்தவர் ஆண்டன் வான் லீவன் ஹூக். சரி என்று தெரிஞ்சாக்கள் சரியா பிழையான்றத போட்டுக்கொள்ளும். இரண்டாவது துண்டுபட்ட உடலமைப்பை கொண்ட விலங்கு கூட்டம் மொலஸ்கா
ஆகும். துண்டுபட்ட உடலமைப்பை கொண்ட கூட்டம் மொலஸ்கா ஆகும். சரியா பிழையாண்டு போட்டுக்கணும். மூன்றாவது மரமஞ்சள் ஏறும் வேர் கொண்ட தாவரம். சரியா பிள்ளையான்னு போட்டுக்கோ. நான்காவது வினா செப்பு நொறுங்கும் இயல்பு கொண்டது. செப்பு நொறுங்கும் இயல்பு கொண்டது. ஐந்தாவது அதிர்வு மீடுரணி அலகு ஆகும். சரியா பிள்ளையாண்டு போட்டுக்கோ. இதான் நல்ல 5 வினாக்கள். தெரிஞ்ச பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா பிள்ளைகள் பார்ப்போம் நாங்க செய்வோம். சரியா இப்ப சரி போல ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுக்கொள்ளுங்க, அது பிறகு பார்ப்போம். சரியா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நீங்க சரியா போட்டிருந்தா நீங்களாகவே சின்னதா பக்கத்தோட சரி போட்டு கொள்ள. சரியா முதலாவது நுண்ணங்கிகளை அவதானித்தவர் ஆண்டன் வான் லீவன் ஹூ. அப்ப தெரியும் உங்களுக்கு முதலா ஃபர்ஸ்ட் யாரு அதை அவதானிச்சது? ஆண்டன் வான் லீவன் ஹூ. முதலில் நுண்ணங்கிகளை அவதானி. அது சரியானது. சரி போட்டுக் கொள்ளுங்க. இதற்கு முதலே சரி போட்டிருக்கிறார்கள், நீங்க பக்கத்துல சின்னதாக சரி போடும். சரியா இரண்டாவது வினா துண்டுபட்ட உடல் அமைப்பை கொண்ட விலங்கு கூட்டம் மொலஸ்கா ஆகும். மொலஸ்கா துண்டுபட்ட உடல் இல்ல பிள்ளை, மென்மையான உடல். துண்டுபட்ட உடல் அல்ல. மண்புழு. மண்புழுவுக்கு பாருங்க மேல சின்ன சின்ன கோடு இருக்கும் மண்புழுவுக்கு. மண்புழுவுக்கு மேல பாருங்க சின்ன சின்ன கோடு இருக்கும். அதைத்தான் சொல்றது துண்டுபட்ட உடல். துண்டுபட்ட உடல் என்று சொல்லுவோம் மண்புழு. இப்போ மொலஸ்கா கூட்டத்துல அப்படி துண்டுபட்ட உடல் இருக்காது. நத்தை, நத்தைக்கு துண்டுபட்ட உடல் இல்லை. நத்தைக்கு மேல ஓடு இருக்கும். அதுக்கு உள்ளுக்கு மென்மையான உடலை கொண்ட நத்தை இருக்கும். அப்ப அதுக்கு துண்டுபட்ட உடல் அமைப்பு இருக்கா? இல்ல.
சரி, அப்ப துண்ட புழுக்கள் அதாவது மண் புழுக்களுக்கு தான் துண்டுபட்ட உடல் அமைப்பு. அப்ப இதுக்கு என்னது? மொலஸ்காவுக்கு துண்டுபட்ட உடல் இல்ல. அவை துண்ட புழுக்கள் அல்ல. அவை மென்மையான உடல் அமைப்பை கொண்டவை, மென்னுடலிகள் என்றா சொல்லலாம். துண்டுபட்ட உடல் இல்லை. ஆகவே பிள்ளை பிழை என்று போட்டிருக்கிறார்கள். பக்கத்துல சின்னதா சரி போட்டுக்கொள்ளும். மூன்றாவது மரமஞ்சள் ஏறும் வேர் கொண்ட தாவரம். சரி, அப்ப நாங்க இதுல தாவரங்கள் படிக்கக்குள்ள பார்த்திருக்கிறோம். ஏறுகின்ற வேர் என்னது? ஏறக்கூடிய வேரண்டா என்ன பிள்ளைகள்? ஒன்றுல பற்றி அதுல இருந்து பிடிச்சு பிடிச்சு வளர்ந்து கொண்டு போக வரும். அதைத்தான் நாங்க ஏறும் வேர் என்று சொல்லுவோம். பாருங்க, மிளகு, சரி, அது மாதிரி மரமஞ்சள், போஞ்சி எல்லாமே ஏறுகின்ற வேர் தான். சரி, ஒன்றுல பிடிச்சு பிடிச்சு ஏறும். அப்ப அது சரியானது. மரமஞ்சள் ஏறும் வேர் கொண்ட தாவரம். இது நீங்க இந்த பாடத்தை உள்ள வாசிச்சு கொண்டு போனா ஒவ்வொரு தாவரத்துக்குமே உதாரணம் தெரிய வரும். ஏறக்கூடிய வேர், இனப்பெருக்கம் செய்யும் வேர், தண்டுல உணவு சேமிக்கிறது, இடம் மாறி பிறந்த வேர்ல உணவு சேமிக்கிறது, ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய தண்டு, இலை தொழிலை செய்யக்கூடிய தண்டு, சரி, ஆணி வேரில உணவை சேமிக்கக்கூடியது. இவ்வாறு எல்லாத்துக்குமே இந்த உதாரணம் தெரிய வேணும். என்னென்ன உதாரணம்? நான்காவது, செப்பு நொறுங்கும் இயல்பு கொண்ட. என்ன பிள்ளை? செப்பு தகடொண்ட அடிச்சு அடிச்சு நாங்க நொறுக்கி எடுக்கிறோமா, அல்லது கண்ணாடியை கீழே போட்டு உடைச்சா நொறுங்குதுன்னு சொல்றோம். கண்ணாடியையும் செப்பையும் ரெண்டையும் கையில வச்சுட்டு ஒண்டா நல்ல நிலத்துல சிமெண்ட் இருக்கிற நிலத்துல உடைச்சோம் கீழே போடுறோம்டா எது நொறுங்கும்? கண்ணாடி நொறுங்கும். செப்பு என்ன செய்யும்? அப்படியே இருக்கு. ஒரு பக்கம் நெளிஞ்சு போய் அப்படியே இருக்கு. நொறுங்கி போயிருமா? இல்ல. அப்ப செப்பு நொறுங்கும் இயல்பு கொண்டது இருந்தா சரியா? சரியா பிழையா? பிழை. கண்ணாடி நொறுங்கும், நொறுங்கி போகும். கரி என்றாலும் அடுப்புல இருக்கிற கரியை போட்டு உடைச்சாலும் அதை நாங்க நொறுக்கி அல்லது ஏதாவது ஒன்றால் அடிச்சு அடிச்சு அதை நொறுக்கி எடுக்கலாம். ஆஹ் செப்பு தகட நீங்க அடிச்சா வளையுமே தவிர அது என்ன செய்யாது? நொறுங்கி போகாது. ஆகவே செப்பு நொறுங்கும் இயல்பு கொண்டது பிழை. பிழை. பிழை போட்டாக்கள் பக்கத்துல சின்னதா நீங்க சரி போட்டுக் கொள்ளுங்க. சரியா செய்து அந்த பிள்ளைய போட்டாக்கள் இதுல பார்த்து பார்த்து மாத்துறது. சரியா? ஐந்தாவது வினா. அதிர்வு மீடுறலின் அலகு ஹெர்ட்ஸ் ஆகும். சட்டன்னு சொல்லுவோம். ஹெர்ட்ஸ் தமிழ்ல ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது சரி. அதிர்வு மீடுறல் எஃப். ஒலிகள் படிக்க படிச்சிருப்பீங்கள். எஃப் பண்றது மீடுறல், அதிர்வு மீடுறல் ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்டில் ஆற்றக்கூடிய அதிர்வுகள். ஒரு செகண்ட்ல எத்தனை தரம் அதிரும் என்பதுதான் மீடுறல். ஆகவே அது ஹெர்ட்ஸ் என்பது சரியானது. 5க்கு 5ம் சரியாக போட்டிருந்தா உங்களுக்கு அதுக்குரிய ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சரியா? ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று சரியா இருக்க வேணும் அல்லது பிழையாக இருக்கு. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சதுக்குள்ள டவுட் இல்லாம போட்டுருங்க. அடுத்தது கொஞ்சம் யோசிச்சு அல்லது திருப்பி பார்க்கக்குள்ள நீங்க செய்து கொள்ள முடியும். இப்ப முதல்ல நீங்க பென்சிலால போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க இல்ல சரியா தெரியுமாண்டா அழிச்சு போட்டு என்ன செய்யலாம், மாத்தலாம்.
பேனாவால போட்டு திருப்ப வெட்டி திருப்ப கிண்டி அப்படி செய்யக்கூடாது. சரியா? அப்ப இந்த 5 வினாக்களும் உங்களுக்கு கிளியரா இருக்கு. நாங்க அடுத்ததாக இடைவெளி நிரப்பக்கூடிய சில வினாக்களை பார்ப்போம். எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சரியா? அடுத்தது நாங்க இடைவெளி நிரப்புகள். இடைவெளி நிரப்புறதுக்குரிய சொற்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த சொற்களை வச்சு நீங்க இடைவெளியை ஃபில் பண்ண வேணும். சொற்களை எழுதி கொள்ளுங்க. வந்து இலைவாய், நிடாரியா, நிடாரியா, ஓடி, கபிலம், மெமேலியா, வைரஸ், இசை சிகிச்சை, புரோமின், மெல்லிய, பாக்டீரியா. இவ்வளவுதான் உங்களுக்குரிய அந்த சொற்கள். இந்த சொற்களை வைத்து பொருத்தமானதை நிரப்பிக் கொள்ளுங்க. முதலாவது வினா. உயிருள்ள உயிரற்ற இயல்பை காட்டுவது. விட தெரிஞ்சாக்கள் நோட் பண்ணிக்கொண்டே போகலாம். உயிருள்ள உயிரற்ற இயல்பை காட்டும். இரண்டாவது நெருப்பு காய்ச்சல் கீறினால் ஏற்படும். நெருப்பு காய்ச்சல் கீறினால் ஏற்படும். எதால ஏற்படும் என்று பார்த்து போடும். கடல் அணிமணி சிறு கூட்டமாகும். எந்த கூட்டம்? கடல் அணிமணி. ஒரு கூட்டம் தான் தரப்பட்டிருக்கு, பார்த்து போடும்.
சாரி, 2 கூட்டங்கள் இருக்குது. அதுல எந்த கூட்டம் வந்து வாசிச்சு போட்டு 4வது என்ன, முளை சுரப்பிகள் காணப்படுவது சிறு கூட்டம். முளை சுரப்பிகள் காணப்படுறது எந்த கூட்டம்? ஐந்தாவது இலையில் உள்ள சிறு மூலம் நீராவி வெளியேறும். சரி, அப்ப முதல் இந்த 5 வினாக்களுக்குரிய விடைகளை பார்ப்போம். முதலே விடைகளை எழுதியிருந்தா கெட்டிக்கா. சரியான விடைகள் மேலே தரப்பட்டிருக்குது. நீங்களா யோசிக்கவும் தேவையில்லை, விட ஏற்கனவே இருக்குது, பார்த்துடுங்க. சரி, அப்ப உயிருள்ள உயிரற்ற இயல்பை காட்டக்கூடியது நல்லா தெரியும், வைரசுகள். நாங்க வைரசுகளுக்கு உயிர் இருக்கு உயிர் இல்லைன்னு சொல்ல இயலாது. அதனால அது ரெண்டுக்கையுமே எடுக்க இல்லாம இருக்கு. அதனாலதான் கொரோனா வைரஸ் ஒரு கொடூரமானதாகவே பார்க்கப்பட்டது. அதை நாங்க அழிக்க இல்லாம இருக்கு. சரியா, வந்து உயிருள்ள உயிரற்ற இயல்பு ரெண்டையுமே காட்டுதுன்னு சொல்றோம். ஏன், அது ஒரு மனித உடலுக்கு வெளியே இருக்கேக்குள்ள அது சாதாரண வைரஸ், அதுக்கு உயிர் இருக்கா. ஆனா ஒரு மனிதற்ற உடம்புலையோ அல்லது விலங்குகளின் ஒரு உயிர் உள்ள உடம்புக்குள்ள போனா மட்டும்தான் அது உயிர் உள்ளதாக மாறுது. அப்ப அது வெளியே இருக்கேக்க உயிரற்றதாகவும் ஒரு உயிரங்கின்ற உடல்ல இருக்கேக்க உயிருள்ளதாகவும் காணப்படும். உயிருள்ள உயிரற்ற இயல்பை காட்டக்கூடியது வைரஸ் என்று சொல்லும். வைரசுகள். இரண்டாவது வினா, நெருப்பு காய்ச்சலை ஏற்படுத்தும். இப்ப நீங்க எழுதிட்டீங்கன்னா அதுக்கு வெட்டு போடுவீங்க பிள்ளை. நீங்க திருப்ப திருப்ப அதே பதில எழுதாம இருக்கிறதுக்கு இது உதாரணம். ஒரு எழுதிட்டீங்கன்னா அதை ஒரு வெட்டி போடும். இப்ப நெருப்பு காய்ச்சலை ஏற்படுத்துவது, இப்ப இதுல எதனூடாக நெருப்பு காய்ச்சல் வரும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள். நெருப்பு காய்ச்சல் வந்தா அது சுகப்படுத்தலாம், வைரஸ் நோய் குணப்படுத்த இயலாது. பாக்டீரியாக்களால வர நோயை எங்களால குணப்படுத்த முடியும். ஆகவே நெருப்பு காய்ச்சலை ஏற்படுத்துவது பாக்டீரியா. பாக்டீரியாவினால் ஏற்படும். அடுத்தது பாருங்க, 3வது, கடல் அணிமணி சிறு கூட்டமா. இதுல உங்களுக்கு 2 கூட்டங்கள் தரப்பட்டிருக்கு. என்னென்ன? ஒன்று மெமேலியாவுக்குரிய கூட்டம், இன்னொன்று நிடாரியாவுக்குரிய கூட்டம். 2 கூட்டம் இருக்கு. இந்த 2 கூட்டத்திலையும் கடல் அணிமணிய இந்த கூட்டத்துல சேர்ப்போம். மெமேலியாக்கள் எது பிள்ளைகள்? பாலூட்டும் விலங்குகள். என்னது? குட்டி என்று பாலூட்டும் விலங்கு. கடல் அணிமணி எப்படி குட்டி என்று பாலூட்டும் விலங்கா? இல்ல, அது ஒரு முள்ளந்தண்டிலி வகையை சேர்ந்து நிடாரியா முளசா அனலிடா ஆத்ரோபோடா அந்த நாளுக்குள்ளதான் நாங்க கடல் அணிமணியை பார்த்தோம். அதாவது முள்ளந்தண்டு அற்ற விலங்கு கூட்டம். இப்ப இதுல மெமேலியா முள்ளந்தண்டு உள்ளது,
நிடாரியா முள்ளந்தண்டு அச்சல். அப்ப எது கடலடிமணி? நிடாரியா கூட்டம். முதலாவதா நாங்க பார்த்திருக்கோம். முள்ளந்தண்டிலிகளினுடைய முதலாவது வகை நிடாரியா. நைடாரியான்னு சொல்லுவோம் அல்லது நிடாரியான்னு சொல்லுவோம். புலிக்குடல்கள். சரி, அப்ப இதுல கடல் அணிமணி உதாரணம், ஜெலிபிஷ் எல்லாம் இதுக்கு உதாரணம் சொல்லுவோம். சரியா, அடுத்தது பாருங்கள், நான்காவது முளை சுரப்பி காணப்படுவது கிருக்கூட்டம். இது அடுத்த கூட்டம் ஒரு கூட்டத்தை வெட்டிய. அடுத்த என்ன கூட்டம் இருக்குது? மெமேலியா. மெமேலியா தான் முளையூட்டி விலங்கு. வேற என்ன முளையூட்டி விலங்குகள்ல ஸ்பெஷலாக இருக்கும்? வெளிக்காது சோனை இருக்கும், வியர்வை சுரப்பிகள் இருக்கும். மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா வியர்வை சுரப்பிகள் காணும். சரி, அப்ப முளை சுரப்பி, வியர்வை சுரப்பி காணப்படும். வெளிக்காது சோனை, காது தெரியும். சரியா, அது மெமேலியா கூட்டம். ஐந்தாவது, இலையில் உள்ள பேறு மூலம் நீராவி வெளியேறும். என்ன இலையில இருக்கிறது? இலைவாய். சரியா? சரி, அப்ப இதுல 5 வினாக்களுக்கும் விடையளிச்சிருக்கு. சரி, அப்ப இன்னைக்கு படித்த இந்த விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்ப இருக்கிற இந்த 5 கேள்விக்குள்ள உங்களுக்கு அல்லது இது வரைக்கும் படிச்சிருக்கிற வினாக்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட்ஸ் இல்லைண்டா பிள்ளைகள், நாங்க தொடர்ந்து அடுத்த வகுப்புல என்னுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். இதை நீங்கள் 5 வினாக்களும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6வது வினாவை பார்க்க